ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி 17. கேள்வி: பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக எவைகளை முளைக்க பண்ணுவார்? பதில்: நீதியையும் துதியையும். கேள்வி: சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் டேஸ் பிரகாசத்தை போலவும் அதன் டேஸ் எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். பதில்: நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்கிறார். கேள்வி: ஜாதிகள் உன் டேஸையும் சகல ராஜாக்களும் உன் டேஸையும் காண்பார்கள் என்று கர்த்தர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். பதில்: ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் என்கிறார். கேள்வி: யார் அமெரிக்கையாய் இருக்கல் ஆகாது? பதில்: கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள். கேள்வி: கர்த்தர் எந்த நகரத்தை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று ஆக்கியோன் எழுதுகிறார்? பதில்: எருசலேம் நகரத்தை. கேள்வி: கர்த்தர் எருசலேமின் தானியத்தை அதன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்றும் அவர்கள் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்றும் எவைகளின் மேல் ஆணையிட்டார்? பதில்: தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கேள்வி: ஜனத்துக்கு வழியை டேஸ். பதில்: செவ்வைப்படுத்துங்கள். கேள்வி: இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று யாரிடம் சொல்லுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? பதில்: சீயோன் குமாரத்தியிடம். கேள்வி: யாரை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள்? பதில்: எருசலேமின் குடிகளை. கேள்வி: எருசலேம் எப்படிப்பட்ட நகரம் என்று பெயர் பெறும்? பதில்: கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறும். கேள்வி: ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினராகவும் வருகிறவர் யார்? பதில்: நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய கர்த்தர். கேள்வி: டேஸ் எனக்கு ரட்சிப்பாகி டேஸ் என்னை தாங்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று என்கிறார். கேள்வி: கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் எவைகளை பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று ஆக்கியோன் எழுதுகிறார்? பதில்: கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று எழுதுகிறார். கேள்வி: கர்த்தர் எருசலேமின் குடிகளை எவைகளின் நிமித்தம் மீட்டார்? பதில்: தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் மீட்டார். கேள்வி: எருசலேமின் குடிகளை ரட்சித்தது யார்? பதில்: கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர். கேள்வி: எருசலேமின் குடிகள் கலகம் பண்ணி யாரை விசனப்படுத்தினார்கள்? பதில்: கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். கேள்வி: கர்த்தர் யாரையெல்லாம் நினைவு கூர்ந்தார்? பதில்: பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். கேள்வி: பூர்வ நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நடுவே யாரை இருக்க கட்டளையிட்டார்? பதில்: தம்முடைய பரிசுத்த ஆவியை. கேள்வி: பூர்வ நாட்களில் கர்த்தருடைய ஜனங்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணியது யார்? பதில்: கர்த்தருடைய ஆவியானவர். கேள்வி: கர்த்தர் தமக்கு எதை உண்டாக்கும்படி
தம்முடைய ஜனங்களை நடத்தினார் என்று ஆக்கியோன் எழுதுகிறார். பதில்: மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி நடத்தினார் என்று எழுதுகிறார். கேள்வி: கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது எது முதல் உம்முடைய நாமம் என்று ஆக்கியோன் எழுதுகிறார். பதில்: பூர்வ காலம் முதல். கேள்வி: கர்த்தாவே, யார் நிமித்தம் எங்களிடத்தில் திரும்பி அருளும் என்று ஆக்கியோன் வேண்டுகிறார். பதில்: உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் எங்களிடத்தில் திரும்பி அருளும் என்று எழுதுகிறார். கேள்வி: கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டவர்கள் யார்? பதில்: பரிசுத்தமுள்ள ஜனங்களின் சத்துருக்கள். கேள்வி: சரியான பதிலை பொருத்துக. பள்ளங்கள் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானவை சமமாக்கப்படும். கேள்வி: கர்த்தாவே, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் நீர் வானங்களை கிழித்திறங்கி எவைகளைப் போல பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று ஏசாயா ஜெபிக்கிறார். பதில்: உருகும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று ஜெபிக்கிறார். கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் உருகி போனவைகள் எவை? பதில்: பர்வதங்கள். கேள்வி: எவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று ஏசாயா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். பதில்: உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. கேள்வி: கர்த்தர் யாரை சந்திக்கிறார் என்று ஏசாயா கூறுகிறார்? பதில்: மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் கர்த்தருடைய வழியில் அவரை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறார் என்று கூறுகிறார். கேள்வி: எங்களுடைய நீதிகள் எல்லாம் டேஸை போல இருக்கிறது என்று கூறுகிறார். பதில்: அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்கிறார். கேள்வி: எது காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது என்று ஏசாயா ஜெபிக்கிறார்? பதில்: எங்கள் அக்கிரமங்கள்.